ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோல சூர்யா எழுதின கடிதத்தை படிச்சு மனசொடைஞ்சு போய் ஒரு பக்கம் மகா வீட்டை விட்டு வெளியில போக இவளை காணுமே அப்படின்னு ரூம்ல ஒரு பக்கம் தேடி கீழே வந்து கிச்சன் ஆண்ட அவங்க சித்தி கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கிட்டையும் கேட்கிறாரு சூர்யா மகா எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இருங்க தாத்தா நீங்க பதட்டப்படாதீங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததை கேட்டு ரொம்பவே பயந்து போறாரு தாத்தா பாட்டி. அதுக்கப்புறமா கீழே போயிட்ட பிறகு எல்லாருமே வந்து என்னாச்சு மகா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்க, சூர்யாவோட அப்பா கார்டனில் பார்த்தியான்னு கேட்க, எல்லாம் செக் பண்ணியாச்சுப்பா அப்படின்னு. மாடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, விஜய் மாடியிலேருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சூர்யாவை பார்த்தா ராஜலட்சுமி எங்களை கேட்காம கூட போகலாம், ஆனால் உன்னை கேட்டுட்டு தானே போவா, எங்கே போனா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, எல்லாருடைய கேள்வியும் சூர்யா பக்கம் திரும்ப, ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எங்கிட்டலாம் அவள் எங்கேயும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பதில் சொல்ல, எப்படி சூர்யா உன்னை கேட்காம போயிருப்பா மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் சித்ரா தேவியும் இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ராஜலட்சுமி மேலே பழிய தூக்கி போடுற மாதிரி, அக்கா தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேச, என்கிட்ட எதுக்காக இப்போ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைக்கா நீங்கள் தான் சில டைம் அவங்கள ஏதாவது சொல்லுவீங்க மகாவை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் அவளோட பங்குக்கு அவள் ஏதாவது சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சூர்யா ரொம்ப கோவப்பட்டு ஐஸ்வர்யாவை வந்து திட்ட ஆரம்பிக்கிறார். எனக்காக எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா மகா, அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு ஐஸ்வர்யா பார்த்து. சரி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் தேட போக, சூர்யாவோட அப்பாவும் சித்தப்பாவும் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் விஜய் பைக் எடுத்துட்டு போய் தேட போறார். இந்த பக்கம் ஐஸ்வர்யா அக்காவை காணோமே அப்படின்ற ஏக்கம் கொஞ்சம் கூட இல்லாம எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போக, பாட்டி அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறாங்க. ஒரு பக்கம் கோடீஸ்வரியும் பத்திரத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட கணவர்கிட்ட கொடுத்து, நீங்களே இதை வச்சுக்கோங்க, நான் தான் இவ்வளவு நாளா தேவையில்லாம இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக கோடி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ எதுக்காக இந்த வேலையை பண்ண, பசங்களோட நல்லதுக்காக மட்டும் தானே பண்ண, அதை தவிர்த்து நீ வேற என்னம்மா பண்ண, உன்னோட சூழ்நிலை தாம்மா உன்னை மாத்திடுச்சு, அதனால ஒன்றும் இல்லைம்மா, இது உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதே பத்திரத்தை வந்து கோடீஸ்வர்கிட்ட கொடுத்து நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. பக்கம் சூர்யா எங்க தான் போன இந்த மகா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நேரத்தில் ஏங்க மாப்பிள்ளை கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேச, மாப்பிள்ளை இந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டி, மகா எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா, அங்கே ஏதாவது வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த நேரத்தில் ஏன் தம்பி இங்கே வர போறா, வேற எங்கே போயிருக்கா, இல்லை பக்கத்தில் தான் எங்கே தான் போயிருப்பா, வேற ஒன்றும் இல்லை ஆண்டி நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவங்களும் பதட்டத்தோட இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு. சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேரும் போட்டோஸை வந்து காட்டி கேட்குறாங்க. ஒரு பக்கம் கோடீஸ்வரி நம்ம விஜய் தம்பிக்கு கால் பண்ணி கேட்கலான்னு கால் பண்ணுறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கிறதுனால விஜயால் கால் அட்டன் பண்ண முடியும். ஒரு பக்கமாக வண்டியை நிறுத்திட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க திரும்ப ஃபோன் வருது. அதுக்கப்புறமா நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை அன்னைக்கு காணாமல் போன விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. மகா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலம்மா எங்கே தான் போனான்னு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு உடனே என்ன பண்ணா, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கம் மகா எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ரொம்பவே பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டே ஒரு கோவிலில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் சூர்யா மகாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்களா, மகா வீட்டுக்கு போகிறாங்களா, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.